ஹாய்! உருளைக்கிழங்கு மசாலா செய்யலாங்களா? இதுக்கு வந்து குக்கரில் ஒரு 5, 6 உருளைக்கிழங்கு எடுத்து நாங்கள் வேக வச்சுருக்கோங்க. உரிச்சுக்கலாம், தோலை உரிச்சுக்கலாம் வெந்த உருளைக்கிழங்க. அப்புறம் நான் குவான்டிட்டி அதிகமாக செய்கிறனால பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். எண்ணெய், கடுகு, ஒரு 5, 6 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அரிஞ்சு இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி பழம் போடுறது அதனோட உங்களோட ஆப்ஷனல் தான். போட்டால் போட்டுக்கலாம், நாங்கள் போட மாட்டோம். அதுக்கப்புறம் ஆறுன உருளைக்கிழங்கு இது மாதிரி மசிச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, மஞ்சத்தூள், குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாங்க. கொதி வந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்க நான் வந்து இதில் மசிச்சு வச்சுருக்கிறத ஆட் பண்ணியிருக்கேங்க. தேவையான அளவு கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு கெட்டியாக வேணும் அப்படின்னா கடலை மாவு போட்டுக்கலாம். நாங்கள் கடலை மாவு போட மாட்டோம். பொட்டுக்கடலையை வந்து இது மாதிரி நுணுக்கி சேர்த்துக்குவோம். அப்புறம் பூரி போட்டுக்கலாம். பூரி வந்து எங்கள் அப்பா தான் தேய்ப்பார். எப்பயுமே பூரியோ சப்பாத்தியோ அம்மா வீட்டுக்கு வந்தால் அப்பா தான் தேய்ப்பாங்க. சுவையாக இருக்கும். அப்பா தேய்க்க அம்மா போட்டு தர நாங்கள் சேர்ந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட போகும்போது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஜாலியாக பேசிட்டு சாப்பிடுவோங்க. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.